வணக்கம். டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் வயர்மேன் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்மேச்சர் வைண்டிங் மின்தடையை அளக்க எந்த உபகரணத்தை பயன்படுத்தலாம்? மேக்டர், மல்டிமீட்டர், சீரிஸ் டைப் ஓம்மீட்டர், கெல்வின் பிரிட்ஜ். ஆன்சர் கெல்வின் பிரிட்ஜ். ரெண்டாவது கொஸ்டின், ஆர்மேச்சர் வைண்டிங் ஷார்ட் மற்றும் ஓப்பன் சர்க்யூட் சோதனை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர்? டாங் டெஸ்டர், இன்டர்னல் கிராவ்லர், எக்ஸ்டர்னல் கிராவ்லர், டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஆன்சர் எக்ஸ்டர்னல் கிராவ்லர். மூணாவது கொஸ்டின், டிசி ஃபீல்டு காயிலில் எந்த வைண்டிங் ஒயர் பயன்படுத்தப்படுகிறது? சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர், சிங்கிள் சில்க் கவர்டு காப்பர் ஒயர், டபுள் சில்க் கவர்டு காப்பர் ஒயர், பிவிசி கவர்டு காப்பர் ஒயர். ஆன்சர் சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர். நான்காவது கொஸ்டின், டிசி மோட்டாரின் வேகத்தை எந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடுவாய்? n = EB by n = pi by EB, n = EB minus pi by 120, n = EB minus pi by 60. ஆன்சர் n = EB by pi. இதில் என்னன்றது வேகம், EBன்றது பேக் EMF, பைன்றது ஃப்ளக்ஸ். ஐந்தாவது கொஸ்டின், டிசி மோட்டாரில் ஆர்மேச்சர் சுழற்சியை எந்த விதியின் மூலம் அறியலாம்? ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல், ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ரூல், ஃப்ளமிங்கின் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளமிங்கின் ரைட் ஹேண்ட் ரூல். ஆன்சர் ஃப்ளமிங்கின் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஆறாவது கொஸ்டின், டிசி ஷன்ட் மோட்டாரில் ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை எந்த சூத்திரத்தின் மூலம் கணக்கிடலாம்? IA = V by RA, IA = EB by RA, IA = V minus EB by RA, IA = V plus EB by RA. ஆன்சர் IA = V minus EB by RA. இதில் ஐஏன்றது ஆர்மேச்சர் கரண்ட், Vன்றது வோல்டேஜ், EBன்றது பேக் EMF, RAன்றது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஏழாவது கொஸ்டின், டிசி மோட்டாரில் பேக் EMF கணக்கிட உதவும் சூத்திரம் என்ன? EB = ZNP by 60A, EB = NP by Z by 60A, EB = pi ZNP by 60A, EB = 60A pi by ZNP, EB = pi ZN by 60 into P by A. எட்டாவது கொஸ்டின், டிசி 4-பாயிண்ட் ஸ்டார்டரில் கைப்பிடியை நிலைப்படுத்த பயன்படுத்தப்படும் காயிலில் மின்தடை எதற்காக தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகிறது? ஹோல்டிங் காயிலின் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த, ஹோல்டிங் காயிலில் மின்னோட்டத்தை அதிகரிக்க, ஹோல்டிங் காயிலில் வோல்டேஜை அதிகரிக்க, ஹோல்டிங் காயிலின் வோல்டேஜை குறைக்க. ஆன்சர் ஹோல்டிங் காயிலில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த. ஒன்பதாவது கொஸ்டின், டிசி ஷன்ட் மோட்டாரில் இயல்பான வேகத்தை குறைப்பதற்கு எந்த வேக கட்டுப்பாடு முறை பயன்படுத்தலாம்? ஃபீல்டு கண்ட்ரோல் முறை, வோல்டேஜ் கண்ட்ரோல் முறை, ஆர்மேச்சர் கண்ட்ரோல் முறை, வாட் லியோனார்ட் சிஸ்டம் முறை. ஆன்சர் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் முறை. பத்தாவது கொஸ்டின், தொழிற்சாலைகளில் உள்ள டிசி மோட்டார்களை இயக்குவதற்கு ஸ்டார்டர் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? ஃபீல்டு வோல்டேஜை கட்டுப்படுத்த, ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த, ஆர்மேச்சர் ரியாக்ஷனை குறைக்க, ஸ்மூத் ஆப்ரேஷன் ஆஃப் மோட்டார். ஆன்சர் ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த. 11வது கொஸ்டின், கிளாஸ் டி இன்சுலேஷன் வகையில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அடங்கும்? காட்டன், பேம்போ, ஃபைபர் கிளாஸ், லெதராய்டு பேப்பர். ஆன்சர் ஃபைபர் கிளாஸ். 12வது கொஸ்டின், கிளாஸ் F வகை இன்சுலேஷன் வகையின் வெப்பநிலை மதிப்பு என்ன? 90°C, 105°C, 120°C, 155°C. ஆன்சர் 155°C. 13வது கொஸ்டின், நிலையான வேகம் தேவைப்படும் இடங்களில் எந்த வகை டிசி மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது? டிசி சீரிஸ் மோட்டார், டிசி ஷன்ட் மோட்டார், டிஃபரன்ஷியல் லாங் ஷன்ட் காம்பவுண்ட் மோட்டார், டிஃபரன்ஷியல் ஷார்ட் ஷன்ட் காம்பவுண்ட் மோட்டார். ஆன்சர் டிசி ஷன்ட் மோட்டார். 14வது கொஸ்டின், மின் தூக்கிக்கு பயன்படுத்தப்படும் டிசி மோட்டார் எது?
DC series motor, DC shunt motor, DC differential compound motor, DC cumulative compound motor. Answer DC cumulative compound motor. 15வது கொஸ்டின், ஒரு சீரிஸ் மோட்டாரில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட குறைவான வேகத்தில் இயக்க எந்த வேக கட்டுப்பாடு முறை பயன்படுத்தப்படுகிறது? ஃபீல்டு டைவர்ட்டர் மெத்தட், ஃபீல்டு டேப்பிங் முறை, வோல்டேஜ் கண்ட்ரோல் முறை, ஆர்மச்சூர் டைவர்ட்டர் முறை. ஆன்சர் ஆர்மச்சூர் டைவர்ட்டர் முறை. 16வது கொஸ்டின், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதில் உள்ள தடை அறுந்தால் என்ன விளைவு ஏற்படும்? மோட்டார் நின்றுவிடும், மோட்டார் மெதுவாக சுழலும், மோட்டார் அதிகமான வேகத்தில் சுழலும், மோட்டார் எதிர் திசையில் சுழலும். ஆன்சர் மோட்டார் மெதுவாக சுழலும். 17வது கொஸ்டின், டிசி மோட்டார் இயக்கத்தில் ஆர்மச்சூர் மின்சுற்றில் ஏன் கார்பன் கலவை பிரஷ் பயன்படுத்தப்படுகிறது? ஸ்டார்டிங் சுழற்சியை அதிகப்படுத்த, ஆர்மச்சூர் ரியாக்ஷனில் இருந்து பாதுகாப்பதற்காக, ஓவர்லோடிங்கிலிருந்து ஆர்மச்சூரை பாதுகாக்க, சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் தடிமன் அதிகமாக இருக்கும்போது. ஆன்சர் காமுடேட்டரில் தீ ஏற்படுவதை தடுக்க. 18வது கொஸ்டின், சீரிஸ் மோட்டாரில் லோடு இல்லாத நிலையில் ஆரம்பத்தில் அதிக சுழற்றுத்திறனை மற்றும் வேகத்தை ஏன் உருவாக்குகிறது? பேக் EMF இல்லாத நிலையில் லோடு கரண்டானது ஃபீல்டு வைண்டிங் வழியே பாயும் போது ஆர்மச்சூர் மற்றும் ஃபீல்டு மின்னோட்டம் ஆகிய இரண்டும் சமம். சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் தடிமன் அதிகமாக இருக்கும்போது. ஆன்சர் பேக் EMF இல்லாத நிலையில். 19வது கொஸ்டின், டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டாரில் துவக்கத்தில் சீரிஸ் ஃபீல்டு ஏன் குறுக்கு சுற்று செய்யப்படுகிறது? ஆரம்பத்தில் நிலை மின்னோட்டத்தை குறைப்பதற்காக, மோட்டாரின் வேகத்தை அதிகரிக்க, மோட்டாரின் வேகத்தை குறைப்பதற்காக, மோட்டாரின் சுழலும் திசையை சரியான முறையில் பின்பற்ற. ஆன்சர் மோட்டாரின் சுழலும் திசையை சரியான முறையில் பின்பற்ற. 20வது கொஸ்டின், டிசி ஸ்டார்டரில் துவக்க தடை எந்த பொருளை பயன்படுத்தி செய்யப்படுகிறது? யூரேகா, நைக்ரோம், மேங்கனீன், கான்ஸ்டன்டைன். ஆன்சர் யூரேகா. 21வது கொஸ்டின், எந்த டிசி காம்பவுண்ட் மோட்டார் பலதரப்பட்ட பளுவிலும் நிலையான வேகத்தில் இயங்கும்? டிஃபரன்ஷியல் லாங் ஷண்ட், குமுலேட்டிவ் லாங் ஷண்ட், டிஃபரன்ஷியல் ஷார்ட் ஷண்ட், குமுலேட்டிவ் ஷார்ட் ஷண்ட். ஆன்சர் குமுலேட்டிவ் லாங் ஷண்ட். 22வது கொஸ்டின், டிசி ஷண்ட் மோட்டாருடன் இணைக்கப்பட்ட 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் நோவோல்ட் காயில் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும்? சப்ளையில் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும், ஆர்மச்சூருக்கு சீரிஸாக, ஆர்மச்சூருக்கு பக்க இணைப்பில், ஷண்ட் ஃபீல்டுக்கு சீரிஸாக. ஆன்சர் ஷண்ட் ஃபீல்டுக்கு சீரிஸாக. 23வது கொஸ்டின், டிசி மோட்டாரில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இயக்க எந்த வேக கட்டுப்பாடு முறை பயன்படுத்தப்படுகிறது? ஃபீல்டு கண்ட்ரோல் முறை, ஆர்மச்சூர் கண்ட்ரோல் முறை, டேப்டு ஃபீல்டு ஸ்பீட் கண்ட்ரோல் முறை, வாட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஆன்சர் வாட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். 24வது கொஸ்டின், ஏன் காமுடேட்டரில் அதிகமாக தீப்பொறி ஏற்படுகிறது? பிரஷ் சரியான நிலையில் பொருத்தப்படாமல், ஃபீல்டு கனெக்ஷன் சரியாக இல்லாமல், சுழலும் திசையில் மாற்றம் இருந்தால், ஆர்மச்சூர் கனெக்ஷன் சீரியஸாக இல்லாமல் இருந்தால். ஆன்சர் பிரஷ் சரியான நிலையில் பொருத்தப்படாமை. 25வது கொஸ்டின், 4 பாயிண்ட் ஸ்டார்டரில் ஹோல்டிங் காயிலுடன் மின்தடை இணைக்கப்படுவதன் அவசியம் என்ன? NVCயில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த, ஷார்ட் சர்க்யூட்டிலிருந்து காயிலை பாதுகாக்க, ஓவர்லோடிலிருந்து மோட்டாரை பாதுகாக்க, ஷார்ட் சர்க்யூட்டிலிருந்து ஆர்மச்சூரை பாதுகாக்க. ஆன்சர் NVCயில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த. NVC என்பது நோ வோல்ட் காயில். 26வது கொஸ்டின், டிசி சீரிஸ் மோட்டாரின் ஃபீல்டு வைண்டிங் ஆனது ஏன் கனமான ஒயரால் சுற்றப்பட்டுள்ளது? ஃபீல்டு வோல்டேஜை குறைப்பதற்காக, லோடு கரண்டை கொண்டு செல்ல, அதிகமாக இண்டக்டன்ஸை கொள்வதற்காக, ஆர்மச்சூர் ரியாக்ஷனை குறைப்பதற்காக. ஆன்சர் லோடு கரண்டை கொண்டு செல்ல.
27வது கொஷின், வெட்டும் இயந்திரத்திற்கு எந்த வகையான டிசி மோட்டார் பொருத்தமானது? ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார், குமுலேட்டிங் காம்பவுண்ட் மோட்டார், டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார். ஆன்சர் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார். 28வது கொஷின், டிசி மோட்டாரை இயக்குவதற்கு ஸ்டார்டர் ஏன் தேவைப்படுகிறது? ஃபீல்டு கரண்ட்டை குறைப்பதற்காக, ஃபீல்டு வோல்டேஜை குறைப்பதற்காக, மோட்டார் வேகத்தை கட்டுப்படுத்த, ஆர்மேச்சர் கரண்ட்டை குறைப்பதற்காக. ஆன்சர் ஆர்மேச்சர் கரண்ட்டை குறைப்பதற்காக. 29வது கொஸ்டின், ஆர்மேச்சர் வைண்டிங்கை சோதனை செய்வதற்கு எந்த வகையான கருவி பயன்படுகிறது? மக்கர், கிராவ்லர், மல்டிமீட்டர், ஓம்மீட்டர். ஆன்சர் கிராவ்லர். 30வது கொஸ்டின், வோல்ட் ஆம்பியர் மதிப்பை பெற குறுக்குவெட்டு பரப்பை குறைக்கும் கோர் பொருள் எது? டைனமோ ஷீட், லோ அலாய் ஷீட், ஹை அலாய் ஷீட், நார்மல் ஷீட். ஆன்சர் ஹை அலாய் ஷீட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.